தாதி புஷ்டு குறைபாடா? தாது குறைபாடுனால கைகளெல்லாம் நரம்பு கட 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 கடன்னு அதிருதா? அதே மாதிரி உடம்பு ரொம்ப சோர்வாயிடுச்சா, லொடன்னு ஆயிடுச்சா, அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்றீங்களா? தாது புஷ்டி சம்மந்தமான பிரச்சனைகள் உங்கள் உடம்புல நிறையா இருக்கா? தாது நஷ்டத்தினால உங்களுடைய கண்ணம் குழி விழுந்துருச்சா? அதே மாதிரி கண்ணு டொக்கு விழுந்துருச்சா? நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனை இருக்கா? அதே மாதிரி ஆண் மால்ட்டுத்தன்மை, பெண் மால்ட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாட்டி வதக்குதா? இதெல்லாம் என்ன செய்யறதே தெரியல. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு எங்கே சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை சரியாகல, சரியான மாதிரி திருப்பி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்களா? உங்களுக்கான அருமையான பதிவு தாங்க இது. நம்முடைய அருகில் இருக்கிறவர் யாருன்னா அப்படின்னு சொன்னால், கேரளாவில் ஒரு ஆயுர்வேதா ரிசர்ச் சென்டரில் டைரக்டராக இருக்கிற மதிப்புக்குரிய விஜய் அண்ணா வந்திருக்காரு. இவர் சித்தா ஆயுர்வேதா முறைப்படி பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரியமான வைத்தியங்களை செஞ்சுட்டு வராரு. அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மருந்து மிக சிறப்பாக இந்த தாது நஷ்டத்தை சரி செஞ்சு தாது புஷ்டியை அதிகப்படுத்தி ஆண்மை குறைபாட்டையும் பெண் மல்டத்தன்மையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க தெளிவாக பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு. இந்த தாது நஷ்டம் சம்பந்தமான பிரச்சனை வந்துட்டாலே ஆண்களுக்கு அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, கை கால் கட கட கடன்னு அதிருது, உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது, எனக்கு முழுமையான எனர்ஜி கிடைக்கல, முழுமையான ஃபீல் எனக்கு வரல, அதனால் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், இதனால் எங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு மன வேறுபாடு இருக்குது, ஆனால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிவோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாது குறைபாட்டால் ஏற்படுற பிரச்சனைகள். ஒரு சில பார்த்தா யூரின் போகும்போதே தாது நஷ்டம் ஏற்படுது. அதே மாதிரி தூக்கத்திலையும் இந்த தாது நஷ்டம் ஏற்படுது. மற்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகளால் இந்த தாது நஷ்டம் ஏற்படுறதுனால எனக்கு உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு உங்ககிட்ட அருமையான மருந்து இருக்குன்னு சொன்னீங்க. ஏங்க இது சாதாரணமாக சொல்லுங்க, இது பாரம்பரியமாக ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து, சரிங்களா? இந்த மருந்துகள் பல பேருக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி பலாயிரக்கணக்கான பேர் கொடுத்து சக்சஸ் ஆன மருந்து தான் இப்போ ஐயா ரிசர்ச் சென்டர் நமக்கு வெளிப்படையாக சொல்ல போறாரு. அது என்ன மருந்து அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க, நான் கேள்வி கேட்டேன், உங்களுடைய பதில் என்னவா இருக்கும், மக்களுக்கு எப்படி புரிய வைக்க போறீங்க? முக்கியமா இந்த ஆண்மை குறைபாடு வர்றதுக்குண்டான காரணம் என்ன? அதாவது இந்த தாது நஷ்டம் ஏற்படுவதற்கான காரணம், நஷ்டம் ஏற்படுவதற்குண்டான காரணம் ஒண்ணு பித்தம், அதிகமான சூடு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிறு வயதுல உள்ள கெட்ட பழக்கங்கள், அது மாதிரி புகைப்பிடித்தல், இந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி பழக்கங்கள்னாலதான் இந்த குறைபாடு நம்மளுக்கு வருது, புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், உடம்புல நீங்க சொல்ற மாதிரி சீக்கிரம் ஸ்கலனம்னா விந்து முந்துதல், அது மாதிரி சொப்ன ஸ்கலனம் தூக்கத்திலே போயிருது. அப்புறம் யூரின் போகும்போதே விந்து வெளியேறுது, தாது வெளியேறும்போது உடல் ரொம்ப வீக் ஆகும். தாது வெளியேறிச்சனாவே உடம்பு ஒல்லி ஆயிடும், உடம்பு வீக் ஆயிடும், ஸ்ட்ரென்த் இருக்காது, ஸ்டெமினா இருக்காது. ஸ்டெமினா இல்லைன்னா அப்படின்னாக்கா உடஞ்சு, ஆமா ரொம்ப அசதி சொல்லுவாங்க. என்ன ஆகும், மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, காயப்படுவாங்க வேற இல்ல. ஆமா சொல்லுங்க ஐயா. இதுக்கு உண்டான தீர்வுகளை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இதுக்கான தீர்வு இங்க வச்சிருக்கீங்க. இது லேபன உருண்டை, லேபன ஆயில் வச்சிருக்கீங்க. அதுவும் அந்த ஆயில்ல கீழே வேற என்னமோ மருந்தா இருக்கு. இது மருந்து. இது முக்கியமா இது எதுக்கு பயன்படுத்துவோம்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இதெல்லாம் மருந்து இல்ல. ஆமா, இது குலுக்கி இப்படிதான் எடுக்கணும் இது பயன்படுத்தும் போது. பாருங்க மருந்து அப்படியே தெரியுது ரெண்டுத்துலயும். ஆமா ஓகே, அப்போ நம்ம நல்லா குலுக்கணுமா இதை? ஆமா, இதனால குலுக்கினா தானே இந்த மருந்து மிக்ஸ் ஆகும் இதுல. ஆமா, ஆயில்ல இந்த மருந்து மிக்ஸ் ஆகணும், நல்லா குலுக்கி தான் எடுக்கணும். ஓஹோ, இப்படி குலுக்கணும். ஆமா, எடுத்து அதற்கு மேல் பூச்சிக்காக நம்ம இது பயன்படுத்துறோம். பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா எரக்ஷன் அதிகமாகும். அப்போ எரக்ஷன் ப்ராப்ளம் சரியாகுதா? பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தாம்பத்தியத்துல விந்து முந்தல் பிரச்சனை, அந்த தாது நஷ்டம் வருது இல்லையா? ஆமா, அதுக்கு இந்த லேபன உருண்டை, இது லேபன உருண்டை இல்லையா? இது காலை இரவு எத்தனை? காலை இரவு ஒன்னு. அதிகமா பிரச்சனை 2 சாப்பிடலாமா? 2 சாப்பிடலாம், எந்த சைடு எஃபெக்டும் இல்ல. முழுக்க 2 சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கீங்க. 2 சாப்பிடலாம். அப்ப நான் 2 சாப்பிடுறேன். முழுக்க ஹெர்பல். இது எப்படி நல்லா திதிப்பா இருக்கு, துவர்ப்பா இருக்கு. இது இப்படி மென்னு சாப்பிட்டு சூடு பால் குடுத்துட்டு வந்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா தாதுவை கட்டும். அந்த தாதுவை கட்டப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு
பவர் இதுல இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும், தாது வந்து முந்துதல் ஆகாது. அப்போ நீங்க தாம்பத்தியத்துல நீண்ட நேரம் ஏற்படலாம். என்ன நேயர்களே, இங்க இருக்கிற லேபன உருண்டை லேபனாயில் மிக அற்புதமா வேலை செய்துன்றாரு. என்னுடைய கேள்விங்கய்யா, இந்த லேபன உருண்டை லேபனாயில் எடுக்கும்போது இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷமா கலவையில் ஈடுபட முடியவில்லை, கலவை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, அதில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு, தாது நஷ்டம் ஆயிடுச்சு, தாது புஷ்டி இல்லை, தாது நஷ்டத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்ற போது இந்த ஆண்மை குறைபாடு எனக்கு நிறைய வருஷமா இருக்கு, 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷமா இருக்கு, மருந்து எத்தனையோ இடத்துல எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே சரியாகல, ஆண்மை குறைபாடு அப்படியே நிறைய இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது, பயமா இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மருந்து எவ்வளவு நாள் வேலை செய்யும்? நார்மலா எந்த ப்ராப்ளம் இல்லாத ஒருத்தர் இது சாப்பிட்டா கூட அன்னைக்கு நைட்டே வேலை செய்யும். நார்மலா எந்த பிரச்சனையும் இல்லைன்றவங்களுக்கு அன்னைக்கே வேலை செய்யும். அன்னைக்கே. சரி. இல்ல எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்குன்னா, ரொம்ப வருஷமா இருக்கு, 1 வாரம் இல்ல 2 வாரத்துல அவங்களுக்கு இதோட ரிசல்ட் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அதாவது பல வருஷமா இருக்குன்னா அது 1 வாரத்துல 2 வாரத்துல எப்படி சரியாகும்? மருந்து உள்ள போய் வேலை செய்யுது இல்ல. இல்ல இதெல்லாம் பல மாதங்கள் எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. தேவையில்லை. 1 வாரம் இல்லது 2 வாரம் 2 வாரம் எடுக்கணும், உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் வந்துடும். இது அனுபவமான மருந்து. இது எவ்வளவு பேருக்கு நீங்க உங்களுக்கு ரிசர்ச் சென்டர்ல அப்படி நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் கொடுக்கலன்றது. நிறைய பேருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு, இன்னும் போயிட்டு தான் இருக்கு மருந்து. 1 வாரம் 2 வாரத்தில் ரிசல்ட் தெரியும் கண்டிப்பா. சரி, இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறேன். சுகர் பேஷண்ட் உள்ளவங்க, சக்கரை நோயாளிகளுக்கு எப்படி வேலை செய்யும்? சக்கரை நோயாளிகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். டைப் 1 டைப் 2 இப்படி இருக்கு இல்லையா. இப்ப 300 400 எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசமாவது சாப்பிடணும், சடனா வேலை செய்யாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம், 2 வாரத்துல 3 வாரத்துல ரிசல்ட் வந்தவங்களும் இருக்கு. நார்மலா 1 மாசமாவது அவங்க சாப்பிடணும், அப்பதான் இதனோட ரிசல்ட் வரும். என்ன நேயர்களே, உங்களுக்கும் தாது நஷ்டம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? அதே மாதிரி கலவையில் ஈடுபட முடியலையா? உங்களுக்கு நிறைய பிரச்சனை உடம்புல இருக்கா? ஆண்மை குறைபாடு இருக்கா? ஆண்மை குறைபாடால பல இடத்துல மருந்துகளை சாப்பிட்டு வேலை செய்யல அப்படின்னு சொல்றீங்களா? யோசிக்கவே வேண்டாம், கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மருந்துகள் முழுக்க கேரளாவில் ஒரு ஆயுர்வேத ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள். இது பல பேருக்கு கொடுத்துருக்காங்களா, நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. தேவைப்படுறவங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா இந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.